திருப்புகழ் 259. கனைத்து அதிர்க்கும் இப்பொங்கு கார்கடல் ஒன்றினாலே கருத்து அறச்சிவத்து அங்கி வாய்த்து எழு திங்களாலே தனி கருப்புவில் கொண்டு வீழ்த்த தரங்களாலே தகைத்து ஒருத்தி எய்த்து இங்கு யாக்கை சழங்கலாமோ தினை புனத்தினை பண்டு காத்த மடந்தை கேள்வா திருத்தணிப்பதி குன்றின் மேல் திகழ் கந்தவேளே பனை கர கயத்து அண்டர் போற்றிய மங்கைபாகா படைத்து அழித்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே தனி கருப்புவில் கொண்டு வீழ்த்த சரங்களாலே தகைத்து ஒருத்தி எய்த்து இங்கு யாக்கை சழங்கலாமோ. இப்பாடலும் அகத்துறையில் நாயகன் நாயகி பாவத்தில் முருகனை பிரிந்த தலைவிக்காக பாடியது. கடல், சந்திரன், மன்மதன், மலர்கணைகள் இவை தலைவியின் பிரிவு துயரை கூட்டுவர். நன்றாக விளைந்த தினை புனத்தை முன் காத்த மங்கையான வள்ளியின் கணவனே தினை புனத்தினை பண்டு காத்த மடந்தை கேள்வா திருத்தணிப்பதி குன்றின் மேல் திகழ் கந்தவேளே திருத்தணிகை தலத்தில் உள்ள மலை மீது வீற்றிருக்கும் கந்தவேளே பனைமரம் போன்ற கையுடைய வெள்ளையானையான ஐராவதத்தை உடைய தேவர் போற்றி வளர்த்து தேவசேனையின் கணவனே படைத்து காத்து அழிக்கின்ற மூர்த்திகளுக்கும் இறைவனே ஒலித்து அதிர்கின்ற இந்த பொங்கும் கரிய கடல் ஒன்றினாலும் சினத்து மிகவும் சிவந்து தீயின் தன்மையை கொண்டு உதித்து எழுந்துள்ள சந்திரனாலும் ஒப்பில்லாத கரும்பு வில்லை கையில் கொண்டு காமன் எய்த அம்புகளாலும் வாட்டம் அடைந்து தனியான ஒருத்தியான இவள் இளைத்து இங்கு உடல் தளர்ச்சி அடையலாமோ அடைய விடாது காப்பாயாக.